இன்னைக்குங்க எங்கள் சொந்தத்தில் ஒரு தம்பி இருக்காப்புல. எங்கள் சொந்தத்தில் ஒரு தம்பி. ஆமாங்க, சொந்தக்காரர் தான். தம்பி முறையாவது இப்போ ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். சரி. ரிட்டையர்ட் ஆன பிறகு சும்மா தான் இருக்கணும். வீட்டில் காலையில் தூங்கி எழுந்திரிக்கணும், வாக்கிங் போகலாம் காலையில் எழுந்திரிச்சு. சரி. இந்த மாதிரி ஏதோ காலையில் போயிட்டு வீட்டில் இருக்கவங்க ஏதோ வேலையை சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஒரே சண்டை. ரிட்டையர்ட் ஆகிட்டா வீட்டில் சும்மா இருக்காங்கல்ல, சரி சும்மா தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ரேஷன் கடைக்கு போ, காய்கறி வாங்க போ, ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க. சும்மா இருந்தா அப்புறம் ரேஷன் கடைக்கு போகணும், காய்கறி கடைக்கு போகணும், ஈபி பில்லு கட்டுங்க, 2 கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 2 வெங்காயம் உரிச்சு கொடுங்கன்னா உரிச்சு கொடுத்து, ஒரு தேங்காய் வாங்கி தாங்கணும். அது இல்லாமல் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா பிரச்சனை தானா? பிரச்சனை கட்டாயம் வரும். அப்புறம் இப்படியே இருக்குது. அப்புறம் ஆப்போசிட் வீட்லேயும் அவரும் ரிட்டையர்ட் ஆனவர் தான். எங்கள் தம்பி பக்கத்து வீட்டுக்காரரு. சரி. அவங்க தம்பியோட ஆப்போசிட் வீட்டுக்காரர். சரி. அவரும் ரிட்டையர்ட் ஆனவர். அவர் என்ன பண்ணார், இதுக்கு முதல்லையே இப்போ வேலை விட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு முதல்ல முன்னாடி வேறு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணா அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. சரி. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த உலவங்காயெல்லாம் இருக்குல்ல, உலவங்காய் வாங்கி அதுக்கு தட்டி 4 ஆளை போட்டு தலகாணி செய்யவும் மெத்த செய்யவும் வேலை பிஸி ஆயிடுச்சு. சரி. அவருக்கு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். சரி. அவர் ரிட்டையர் ஆன 60 வயசுலேயும் சகடை யோகம் அடிச்சிருக்கு. 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ சகடை யோகம் அடிச்சிருச்சு. 60 வயசு 61 வயசு வந்துடுச்சு. ஆனால் இப்போ அவர் பார்த்தாரு, அதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டார். வேலையில் இருக்கும்போதே வீட்டில் அவங்க பொம்பளைங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேலையை ஆரம்பிச்ச பிறகு என்னாச்சு, இப்படி ஆயிடுச்சு. வேலை பிஸியாக போகுது. உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. சரி. இந்த சுகரு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்காங்க. இவர் எங்கள் தம்பி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, படுத்து எந்திரிக்கிறது, டீ நேரத்துக்கு டீ குடிக்கிறது, காப்பி நேரத்துக்கு காப்பி. என்ன பண்ணுவார், அவர் ஒரு உரம்பரைக்கு போகலாம், சொந்த பந்தத்தை பார்க்கலாம் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால வீட்டில் ஒரே பிரச்சனை. இது முதல்லையே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கணுமில்ல, அப்படி பண்ணியிருந்தா ஒன்றும் இல்லை. இப்போ அதனால வீட்டில் ஒரே சண்டை. என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே? தம்பி கூப்பிட்டு சொல்கிறப்பா, அச்சான் இருக்காருல்ல, அவர் வந்தால் சொல்கிறேன், கொஞ்சம் கவலைப்படாத, ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு. சரின்னு சொன்னால் டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, அவன் டிரைவர் தானே, டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, வர சொல்லு. சம்பளம் அதோட நிறையாவே கொடுத்துட ஓட்ட சொல்லுவாள். அதுக்கெல்லாம் தெரியாது. தெரியாமல் எப்படி போகுது, அதெல்லாம் தெரியும். சரி. ஏதோ ஒரு வேலைக்கு வர்றாங்க, அவங்க வீட்டை விட்டு வரமாட்டாங்க. அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. சொந்த பந்தம் போல கை நிலத்தை கொடுப்பாங்க, எல்லாம் தெரியும் எங்களுக்கு. சொந்த பந்தம் போல எப்படி ரிட்டையர் ஆன பிறகு தான் கை நிலமாக கொடுப்பாங்க. பிறகு அவதியாக காலையில் வேலைக்கு போயிருக்கிறாங்க. இல்லை, அவதி இல்லாமல் போவாங்க, அவதியாக தான் போவாங்க. இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயா வேலைக்கு போயிட்டே இருந்துருக்குறாங்க. அப்பாடா நம்மளால இன்னி போகுது, வேலைக்கு போனது சம்பாரிச்சது போகுது அப்படின்னு அளவாக இருக்கிறாங்க. கிழக்கு முறை அள்ளி போட்டு வச்சிருக்கா, மேற்கு முறை சம்பாரிச்சது போகிற அள்ளி போட்டு வச்சிருக்கா. அதனால ஆப்போசிட்காரர் வீட்டுக்காரர் இருக்காங்களா, உலவங்காய் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, இந்த தலகாணி வியாபாரம் எல்லாம், அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சும்மா இருக்கிறீங்க வீட்டில் எட்டி உதைக்கிறா அப்படின்ட்டு ஒரே இடியாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த காலத்துலேயே ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, எடுத்து வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளை பட்டான் பொம்பளை பிள்ளை குழக்க எடுத்து குத்துனாலாமா. அந்த கதையை நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. அப்படி இல்லை, ரிட்டையர்ட் ஆகாதவங்க ஒன்று பண்ணிக்கணும், உடனே ஒத்துக்கணுமில்ல. அவருக்கு பென்ஷன் வருது, எல்லாருக்கும் பென்ஷன் தான் வரும். கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, எல்லாத்துக்கும் பென்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, 6 கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, அப்புறம் பேரம்பேத்திக்கு அத்தனை செலவு பண்ணுறீங்க, இத்தனை செலவு, அதுலேயும் சந்தேகம் வேறு வந்துடுதாமா, பணம் எங்கே போகுது, ஏது போகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரே ரகலை நம்பி சம்சாரம். சரி. அதனால நீ பென்ஷன் பணம் என்கிட்ட கொடுத்துருங்க, பிரச்சனையே வராது. ஆளே முடிச்சிட வேண்டியதானே, பென்ஷன் பாதி வருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஆளே முடிச்சுட்டா இப்போ வேலை பாரு, ஒரு 75% வருமில்ல. அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. வேண்டாம். சரி, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிடுங்க. நான் பேசிக்கிறேன்.